ஹாய், நான் உங்கள் எஸ்எஸ் ஃபேமிலி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, உங்களுக்கே தெரியும், மதுரக்காரியை பற்றி தான் பேச போகிறோம். மதுரக்காரி. நான் பேர் சொல்ல மாட்டேன். மதுரை பத்தினி தான் உங்களுக்கே தெரியும் நான் நினைக்கிறேன். பாவம், மதுரை பத்தினி என்ன செய்யும்? ஒவ்வொரு குடும்பத்தையா கெடுக்கிறதான அந்த மதுரை பத்தினியோட வேலை. ஏம்மா மதுரைக்காரம்மா, மதுரை பத்தினி என்ன இல்லை என்னன்னு கேட்குறேன். என்ன ஓவரா பேசுற? ஒரு குடும்பத்தையா கெடுத்துட்டு இதான் உனக்கு வேலையாடி அண்டி கேட்குறேன். இதான் உனக்கு வேலையா? இல்லை நம்ம குடும்பத்தை, எங்க குடும்பத்தை மட்டும்தான் நீ கெடுத்துருப்பேன் நினைச்சா அப்ப எல்லா குடும்பத்தையும் இதே வேலையாக கெடுப்பு வருக்கையே. அச்சோ, இப்போ நல்ல எப்படி சொல்றதுன்னா, நீ என் தம்பிக்கிட்டேயும் அப்படிதான் நல்லா பேசுன. தம்பி சம்பாதிக்கணும்டா, அது பண்ணணும்டா அப்படின்னு சொன்னேன். இப்ப எங்க போச்சு? எங்க போச்சு? முருகன் இருக்காரா? முருகன் கண்ணா இழட்டு திஞ்சோ ஓசையா அப்படின்னு தானே வந்த. அவங்க உள்ளே தள்ளிட்டு அது எப்படி நல்லா ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிற, அப்புறம் அங்கிட்டும் மோதி விடுற, இங்கிட்டும் மோதி விடுற. திவ்யாவை அப்படித்தானே ட்ராக் பண்ண, திவ்யாவை அப்படித்தானே நீ பேசுன. ஆனா என்னத்துக்கு தான் நீ இப்படி இருக்க? நல்ல எண்ணம் இருந்தா அந்த முருகனே நம்ம கேட்கறத செய்வாரு. சரியா? முருகனே சொல்லவே வேணாம். அவர்கிட்ட வேண்டுனாவே போதும். ஆனா உனக்கு ஏன் செய்யல? நீ ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தையா கெடுத்துக்கிட்டு இருக்க. நல்லா பேசுற மாதிரி மக்களே, ஐயோ மதுரை போற பிள்ளைன்றீங்களே, அவெல்லாம் நல்லவெல்லாம் கிடையாது. 10 நிமிஷம் போடுறா, புருஷனே ஓடி போயிட்டியா. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கிற வேணாமா மக்களே? புருஷன் எதுக்கு ஓடுனா அப்படின்னு நம்ம அதுலயே தெரிஞ்சுக்கிற வேணாமா? புருஷன் எதுக்கு ஓடுனா, அவ வள்ளலை பார்த்து ஓடுனா அப்படியே திரும்பி பார்க்கல. அந்த அளவுக்கு ஓடிட்டார் அந்த அண்ணன். ஆத்தோ இந்த பத்தினி கிட்ட வாழ முடியாது அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கிட்டே போய் சேர்ந்துட்டார் அவரு. நாம அவங்க ஒய்ஃபுக்கிட்டே போய் சேர்ந்துட்டேன். இவகிட்ட யார் வாழ முடியாது? இவன புருஷன் ஓடுன மாதிரியா இருக்கா? கிட்டிக்க பூசிக்கிட்டு ஐப்புற பெட்ரோல போட்டுக்கிட்டு கிட்ட இயற்கை அழகா அவன் மூஞ்சியும் அவன் முகரையும் ஜூம் பண்ணி பாருங்க. நல்லா எல்லாத்தையும் குறை சொல்றா. எல்லா சூர்யாக்கால இருந்து சுனியில இருந்து எல்லாத்தையும். இவ பெரிய என்னமோ இப்பதான் இளம் வயசு ஊஞ்சல் ஆடுதுங்க. 20 வயசு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஊஞ்சல் இவளும் 40 வயசு கிழவிதான் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு இவளுக்கு. ஏமா என் நம்பிக்கிட்ட எப்படி பேசுங்க, அவனை வெளியேற்றி அவனை அங்கேயும் இங்கேயும் சொல்லி திவ்யாவை அவனையும் வீடியோ என்னென்ன நீ பண்ண? ஓவரா நீ பண்ணல பத்தியா? அதான் என் தம்பி நல்லது செஞ்சிருக்கான் நிறைய பேத்துக்கு. பத்தியா? அவனை வச்சு சம்பாதிச்சியே, அந்த காசு நினைச்சிச்சா? திவ்யா வச்சு பேசி வீடியோ போட்டியே, அந்த காசு நினைச்சிச்சா அவனுக்கு? கடவுள் இருக்காரு. என்ன இப்படி எல்லாம் நீ பேசுன? என்னென்ன பேசுன? கடவுள் உனக்கு அந்த இது நினைச்சிச்சா? அதான் ஒருத்தவங்களுடைய கண்ணீர் ஒண்ணு சும்மா விடாது. நீ ஒண்ணு யோக்கியம் கிடையாது, நீ ஒண்ணு பத்தினி கிடையாது. சரியா? நானே சொல்வேன், நீ பத்தினி கிடையாது. நான் எதுக்கு தெரியுமா உனக்கு பேசுறேன்? நீ குடும்பமா இருந்த, நம்ம பேசக்கூடாது, நம்மளால ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடக்கூடாது. இப்ப அப்படி இல்லப்பு. திரும்பி பார்க்காம நான் ஓடிட்டான். ஓடுனாலும் ஓட்டாம பறிஞ்சுட்டியா? பறிஞ்சு இப்ப போய் மூஞ்ச எங்க வச்சுக்கிடுவாதான். பல குடும்பத்தை கெடுத்தா தன் குடும்பமே கெட்டுருமா. அந்த மாதிரிதான் நீ. புரியுதா? இப்ப புரியுதா? வாழ்க்கைனா எப்படின்னு தெரியுதா? கடவுள் இருக்காரு. சரியா? யாரும் யாரை பத்தியும் பேசக்கூடாது. சரியா? நீ ஒன்றும் பத்தினி கிடையாது. சரியா? நீ பத்தினா டிவியில வந்திருக்க மாட்ட, செய்தியில வந்திருக்க மாட்ட, உன் புருஷன் ஓடி இருக்க மாட்டாரு. புரியுதா? அப்பு இப்ப எப்படி உனக்கு உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, அடுத்து நீ ஏதாவது பண்ணினா உனக்கு தூக்கி நொக்கிடுவாங்க. நொக்கிடுவாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தா போதும், அடுத்து நீ என்ன தப்பு சொன்னாலும் அச்சல கத்துக்கிட்டு அத்துக்கூடா
இருந்துச்சு. ஒண்ணு என்ன நீ பேசையில என்ன என் தம்பி பொண்டாட்டிய எல்லாத்தையும் பேசல எனக்கும் ஆதங்கம் இருந்துச்சு உன்னை பேசணும்ட்டு. அப்ப பேசுறதுக்கு எனக்கு சூழ்நிலை வெள்ள இப்ப இருக்கு சரியா. உன்னை வந்து கிண்ணி என்ன நீ கிளி உன்னை நான் கிழிச்சிருவேன் ஓகேயா. எனக்கு பயம் கிடையாதுமா பத்தினி, நீ ஒண்ணு பத்தினி கிடையாது. நார கிழிச்சிருவேன் ஞாபகம் வச்சுக்கோ. பத்தியா ஜாக்கிரதையா இருந்துக்க. இனி என்ன பேச ஏன்னா என்னை பத்தி பேசின வீடியோலாம் டெலிட் ஆயிடுச்சு. ஏன்னா முருகன் இருக்காருல்ல, ஏன்னா நீ போட 3 நாள் முருகன் தூக்கிட்டாருல்ல இருக்காருமா சரியா. நல்லவங்களை போட்டாலும் சரி பேர் வச்சு எனக்கு பேர் வச்சு பேசினேல இன்னும் பேர் இன்னும் நீ அனுபவிப்ப கடவுள் இருக்காரு. ஒத்தையா இருக்கியா ஒத்தையா இருக்கியா ரெட்டையா இருக்கான்னு யாருக்கு தெரியும். உண்மை இன்னும் வீடியோ உன்னை பத்தி நிறைய போடப்படும் ஓகேயா மக்களே. இன்னும் இவளை பத்தி நிறைய வீடியோ போடும். அதாவது மதுரை பத்தினிய பத்தி இப்ப உங்களுக்கே தெரியும். மதுரை பத்தினா யாருன்னு அந்த பத்தினியை பத்தி தான் நான் வீடியோ போட்டேன் சரியா. இவ யாருக்கிட்ட எல்லாம் பேசுறாளோ அவங்க குடும்பம் கெடுப்பா. இவன் நல்லவ கிடையாது. ஏன்னா என் தம்பி கிட்ட பேசினா என் தம்பி குடும்பம் கெட்டுச்சு புரியுதுங்களா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா இவ பேசியிலே நல்லவ மாதிரி பேசுவா மக்களை. இவன் நல்லவளே கிடையாது மக்கள். நல்லா ஏன்னா என் தம்பி கிட்ட பேசுறா அப்படி அப்படியே தேன் வடிகிற மாதிரி பேசினான். அதுக்கப்புறம் என்ன செஞ்சா சுனிய கடமை பேசினான் புரியுதுங்களா. அக்கா தங்கச்சின்னு அவங்களும் நல்லா பேசினாங்க. அப்புறம் இந்த பத்தினி என்ன செஞ்சா அவங்கள பத்தியே குறை பேச ஆரம்பிச்சிட்டா. நல்லா வாங்கி தின்னுட்டுருவா, வாங்கி தின்னுட்டு பேண்டுருவா, வாங்கி தின்னுட்டு பேண்டு தள்ளிட்டு கிளம்பிடுவா. பத்தினி பெரிய பத்தினி வேஷம் போடுறீங்களோ எங்க கிட்ட கிளம்ப ஒரு பத்தினி வேஷத்தை கிழிக்கிறேன். ஆளும் மூஞ்சியும் முகக்கடையாது. 50 வயசு கிழவி அவங்களையும் சொல்றது என்ன நீ பெரிய இளமோனுக்கு மூஞ்சல் நாடுது இது இல்ல குழந்தை இல்ல. அதனால உங்களுக்கு இருக்கு பூரா அவங்க குழந்தை பத்திருந்தாலும் அழகு பிறந்திருக்கு. அவ்வளவுதான். என்ன அழகு புரியுவா. உன் மூஞ்செல்லாம் பார்த்தா சலிக்கல. மேக்கப் போடாம லிப்டிக்கு எதுவுமே போடாம வந்தேன்னா உன் மூஞ்சி சலிக்க மாட்டுது பார்க்கவே. எங்க மூஞ்சி கூட நாங்க மேக்கப் போடாம இயற்கையா எடுக்கிறோம். நான் ஃபில்டர் வச்சுருக்கோம். ஏன் ஃபில்டர் வைக்கிறேன் நீ போடி இவன் யாரு மூஞ்சா பாரு. என்ன வருவேண்டி இன்னும் அடுத்த வீடியோ இனிமே தினம் வீடியோ பண்ணுவேன். உன்னை பத்தி மட்டும்தான் பேசுவேன். குடும்பம் எடுத்தவளே மதுரைக்காரி இன்னும் உன்னை பத்தி தான் பேசுவேன். சரி மக்களே ஓகே பாய். நம்ம பேசுறதுக்கு டைம் இல்லை. இன்னும் நிறைய நான் அவளை பத்தி நான் நிறைய பேச விரும்புறேன். என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்ல விரும்புறேன். இவளை பத்தி நிறைய இருக்கு. ஏன்னா இப்படியே யாருமே இவளை பத்தி பேசாம இவளை பத்தி சொல்லாம இருந்தா பல குடும்பத்தை கெடுத்து விட்டு சண்டையில தூண்டுவா. ஏன்னா இவ குடும்பமே முதுகு சைடு நாரி போய் சுரண்டி கிடக்கு. இப்ப அடுத்தவங்க முதுகெல்லாம் போய் சுரண்டிக்கிட்டு தெரியுதா. அவன் குடும்பத்தை எட்டியாவது சுரண்ட சொல்லுங்க மக்களே. எல்லா குடும்பத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்கா. பெரிய பத்தினி வேஷம் போடுறா. இந்த பத்தினி வேஷத்தை ஏன்கிட்ட போடாத சரியா. ஓடி பழிமரே ஓடிட்டாரா குடுன்னு அவ்வளவுதான். சரி மக்களே ஓகே பாய். இன்னும் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய சந்திப்போம். பாலிமர் மதுரைக்காரி பாலிமரை பற்றி நிறைய நான் பேச விரும்புகிறேன். பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம். ஓகே பாய்.